வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் பாவம் நிறைந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து உமது ஒன்றான குமாரனை மெய்யான மனுஷனாய் பிறக்க செய்ததற்காய் உம்மை துதிக்க இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த பரம அன்பை உணர்ந்து உட்கருத்தாய் உம்மை புகழ்ந்து மகிமைப்படுத்தவும், அதை பற்றிய சுவிசேஷத்தை கவனமாய் கேட்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும். எங்கள் இரட்சிப்பின் கடவுளே, உமக்குள்ளே நாங்கள் கலிகூர்ந்து சந்தோஷப்பட உம்முடைய மகத்துவமான நாமத்தை இன்றைக்கு எங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி அருளும் பிதாவே. ஆமென். ஆண்டவரின் பரிசுத்த நாமத்தை துதித்து புகழ்ந்து போற்று வண்ணமாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலை 71 பாடுவோம். மெய் பக்தரே, நீர் விழித்தெழும்பும், சந்தோஷமாய் இந்நாளை வாழ்த்திடும். இன்றைக்கு லோக மீட்பர் ஜென்மித்தார், விண்ணோர் விந்தையை கொண்டாடினர். கர்த்தாதி கர்த்தர் மானிடனானார், இரட்சண்ய கர்த்தாவாக தோன்றினார். பாமாலை 71 பாடுவோம்.
கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்ல. உடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்களிடத்தின்படி நீர் எங்களை சரி கட்டுவீரானால் நாங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் முற்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்களுமே விசுவாசத்திலும் நல்லடக்கிலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துர்ராசாபாசங்களை நீக்கி எங்கள் மனத்தை எமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறங்கும், தயவாக எங்களுக்கு துணை செய்தல்லும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாங்களை நடத்தியருளும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவர் தம் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை எழுந்து நின்று துதிப்போமாக. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்துச் சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்,
பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்திருப்பார். ஆமேன். அவரை ஒரு கண்ணியின் ஸ்திரீயின் கற்பத்தில் உட்பவித்து பிறக்கச் செய்து இவரை கொண்டு நீச பாவிகளாகிய எங்களை நியாய பிரமாணத்தின் சாபத்திலும் சாசின் வல்லமையிலும் இருந்து ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளும் நித்திய ஜீவனின் சுதந்திரமாக்கினதற்காக உம்மை முழு இருதயத்தினால் புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேசகுமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவையும் இவரை கொண்டு பிதாவாகிய உம்மையும் அறிகிற அறிவிலே எங்களை உமது பரிசுத்த ஆவியினால் கிருபையாய் காப்பாற்றி இந்த அறிவை எங்கள் உள்ளத்தில் வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று உமது மிகுந்த இரக்கத்தை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் உமது ஒரே பேரான குமாரன் மனுஷ உருவம் எடுத்ததினால் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அடைந்து மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கீழ்ப்படிதலோடு உமக்கென்று பிழைத்து உமக்கு ஊழியம் செய்து மறுமையில் சகல பரிசுத்த தூதரோடும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடும் உம்மை என்றென்றைக்கு புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கும்படி உமது ஒன்றான நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் பிதாவே. கிறிஸ்து பிறந்த நாளாகிய இன்றைய தினம் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்து கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும்,
அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. இன்றைய தினத்தில் வாசிக்க வேண்டிய நிருபபாகம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை, பக்கம் 296. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்பதே. வாசிக்க வேண்டிய நிருபபாகம் வாசித்தாயிற்று. கடவுளின் அருள் திருவார்த்தையன் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் சகல காலங்களுக்கு முன்பே பிதாவின் என்று பிறந்தவர், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளின் என்று கடவுள், கடவுள் என்று கடவுள், ஜோதி நின்று ஜோதி, ஜோதி என்று ஜோதி, மெய்யான தேவன் என்று மெய்யான தேவன், மெய்யான தேவன் என்று மெய்யான தேவன், பிதாவோடு ஏக வஸ்துவானவர், பிதாவோடு ஏக வஸ்துவானவர், இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் நிமித்தமாகவும் பரமண்டங்களிலிருந்து இறங்கி இறங்கி பரிசுத்த ஆவியினால் தாவினாலே கன்னிமரியிடத்தில் மனிதனானார். பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத எழுத்துக்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறார். ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நடுத்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய
படியாய் வந்தீர். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ளும்படியாய் வந்தீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை நமஸ்கரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாய் மாற்றிக்கொடும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்து பிறந்த திருநாளாகிய இன்றைய நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாக திருச்சபையின் பெரியோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்றார் என்பதே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையாரே, உடல் விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். பிறந்த கிறிஸ்துவை நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்தலங்களிலே தரிசித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக முதலாவது நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். குறிப்பாக யோவான் எழுதின இந்த நற்செய்தி நூல் ஆண்டவருடைய வார்த்தை
மாம்சமாகி இந்த உலகத்திலே மனித அவதாரமாக பாலகனாக அவர் அவதரித்தார் என்று சொல்லி, வார்த்தையானவர் மாம்சமானார் என்று சொல்லி, அவர் சத்தியம் நிறைந்தவராய் நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரின் இருப்பு நிலைமையை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு நற்செய்தியாளனாக இருக்கின்றார். When the world had its beginning, the word was already there, and the word was with God, and the word was God. This word was in the beginning with God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். The word was already there at the very beginning of the world என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவருடைய படைப்பிலே அங்கம் வகிக்கின்ற ஒரு வார்த்தை அல்ல, படைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை. படைப்புக்கு முன்னதாகவே இந்த உலகத்திலே இருப்பு நிலையிலே இருந்த ஒரு வார்த்தை. சஸ்டெய்னிங் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அது அந்த வார்த்தை அப்பொழுது இருந்தது, வார்த்தையாகவே இருந்தது. அந்த வார்த்தை படைப்பினுடைய அங்கமாக இந்த உலகத்திலே இல்லை என்பதை இந்த திருமறை பகுதியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தை முதலாவது இருந்தது. ஆதியாகமம் எழுதின அந்த ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற அந்த வார்த்தைக்கும் இங்கே ஆதியிலே இருந்த இந்த வார்த்தைக்கும் இடையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தொடர்பினை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வார்த்தை என்பது இருந்தது. ஒரு பக்தன் அழகாக எழுதுகின்றார், வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானிறங்கி வந்ததோ, பார்த்த எவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டதோ என்று சொல்லி அழகாக ஆண்டவருடைய பிறப்பை ஒரு பாடலாக நமக்கு ஒரு பக்தன் கொடுக்கின்றார். ஆகையினாலே பால உருவம் கொண்டு இந்த உலகத்திலே வந்த அந்த வார்த்தை, அந்த வாக்கு, அந்த வாக்குக்குள்ளாக வாழ்வு இருந்தது, அந்த வாக்குக்குள்ளாக உயிர் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாக்குக்குள்ளாக வாழ்வு இருந்தது என்பது படைக்கப்பட்டவை அவருக்குள் வாழ்வாய் இருந்தன. யோவானுடைய சிந்தனைக்கு இந்த காரியங்கள் ஏற்றதாய் இருந்த காரணத்தினாலே இந்த வாழ்வை, இந்த உயிரை, இந்த ஒளியை நமக்கு மையமாக யோவான் நற்செய்தியாளன் கொடுக்கின்றார். அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த வாழ்வு, அந்த உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை, அது மனிதருக்கு ஒளியாயிருந்தது, பிறருக்கு ஒளியாயிருந்தது. தான் மட்டும் ஒளிர்ந்து கொண்டே இல்லவே, தனக்காக ஒளிர்ந்து கொள்ளவில்லை, இந்த மனிதர்களுக்காக அது ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வாழ்வு ஒளியாயிருந்தது. இயேசுநாதர் தாமே உயிர் அல்லது வாழ்வு என்றும் ஒளி என்றும் கூறுகின்றார். நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளன் இந்த நூலிலே பயன்படுத்துகின்றார். ஆகையினாலே ஒளி அல்லது வாழ்வு என்ற வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வார்த்தை மாம்சமாக பாலகனாக அவதரித்தது இந்த உலகத்திலே இருக்கின்ற இருளை நீக்குவதற்காக, ஒளி கொடுப்பதற்காக, தன்னுடைய ஒளியின் மூலமாக இந்த உலகத்திலே இருக்கின்ற இருள் அகல வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற காரியமாயிருக்கு. அந்த ஒளி இருளிலே ஒளிர்கின்ற ஒளியாயிருக்கிறது. எங்கேயெல்லாம் இருள் இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இந்த ஒளி தேவைப்படுகின்ற ஒன்றாயிருக்கிறது.
இன்றைக்கு 3 விதமான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இருளிலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். இரண்டாவதாக, நாங்கள் இருளிலே இருக்கிறோம், ஆனால் இந்த இருட்டை விட்டு எங்களால் வெளியிலே வர முடியாத நிலைமை. மூன்றாவதாக, நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இப்படியாய் பல்வேறு நிலைப்பாடுகளிலே இந்த உலகத்திலே இந்த ஒளியை குறித்து பல்வேறு காரியங்கள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் வாழ்வு பெறுவதற்காக வந்த இந்த ஒளியை யோவான் நற்செய்தியாளன் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். அது மாத்திரமல்லாதபடிக்கு, நான் அந்த ஒளியே அல்ல, அந்த ஒளியை குறித்து நான் உங்களுக்கு சாட்சி கொடுப்பதற்காக வந்தவன் என்று சொல்லி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கின்ற ஒரு மனிதனை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடவுளாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார், வார்த்தையானவர் மாம்சமாய் வந்திருக்கிறார் என்ற இந்த ஒளியை, இந்த உயிரை, இந்த வாழ்வை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற மக்களாய், இந்த உலகுக்கு இந்த வாழ்வை குறித்து, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கின்ற மக்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே நாம் அதிகமாய் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். ஒருவேளை இருள் என்பது மனித வீழ்ச்சியை குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கடவுளை விட்டு மறையும் இடமெல்லாம் இருளாய் தான் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை விட்டு மறைந்து போக விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருள் இருக்கிறது. இருள் நம்மை கவ்விக்கொள்ளுகிறது. கடவுளிடத்தில் நெருக்கமாக இருக்கின்ற பொழுது, கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஒளி அங்கே ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது, அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த நற்செய்தி பகுதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசுநாதர் உலகுக்கு தீர்ப்பளிப்பதற்காக வரவில்லை, கண்டன தீர்ப்பை சொல்லுவதற்காக வரவில்லை, அதனை மீட்பதற்காக வந்தார் என்பதுதான் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒளியாக வரவில்லை, மனிதனுடைய வாழ்க்கையிலே மீட்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தாமாகவே தீர்ப்பை வருவித்துக் கொண்டார்கள், தாமாகவே அந்த கண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தாமாகவே அந்த கண்டன தீர்ப்பை வர வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தமக்கு சொந்தமான இடத்திற்கு வந்தார், அவர் தம்முடைய வீட்டிற்கு வந்தார், இந்த உலகத்திற்கு வந்தார். கிரேக்க வார்த்தையிலே காஸ்மோஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். இந்த உலகம் என்று சொல்லப்படுகின்ற காரியம், இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். கடவுளாகிய வாக்கு ஊனுடல் தாங்கி மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். இது கிரேக்கருக்கு பைத்தியமானதாக இருந்தது, யூதர்களுக்கு இடரலாக இருந்தது. தொடக்க காலத்திலே இருந்த கடவுளாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாக்கு ஊனுடல் தாங்கி உலகத்திற்கு வந்தபோது மெய்யான மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஒருவேளை இந்த வசனத்தை நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய கடவுள் இயேசுநாதர் யூதன் மதத்திலே, யூத அந்த வம்சத்திலே நான் வந்த காரணத்தினாலே, அந்த யூத இரத்தமாய் நான் இருக்கின்ற காரணத்தினாலே நான் யூத மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தேன் என்பது அர்த்தம் அல்ல. அதை நிராகரிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, மாம்ச சித்தத்தினால் அல்ல, நான் இந்த இடத்திலே பிறந்தேன், இந்த இடத்திலே வளர்ந்தேன், இந்த இடத்திலே இருந்தேன், ஆகவே இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக அவர் பிறக்கவில்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது, மனுஷனுடைய புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்பதற்காக அவர் பிறக்கவில்லை. நாம் தனிப்பட்ட முறையிலே ஒரு நோக்கங்களை வைத்துக்கொண்டு அவர் எனக்காக பிறக்க வேண்டும் என்பதற்காக கடவுளாகிய கர்த்தர் பிறக்கவில்லை. அவர் தேவனாலே பிறந்தவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே ஒருவேளை இரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர் கடவுள், இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தவர்,
ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு, குறிப்பிட்ட ஒரு வம்சாவழியினருக்கு கடவுளாக்கிய கர்த்தர் ஒளியாக வந்தார் என்று அல்ல. அதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற நற்செய்தி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. குட் நியூஸ் ஃபார் ஆல் என்று சொல்லப்படுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நற்செய்தியை கடவுளாகிய கர்த்தர் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த ஒளி, இந்த வாழ்வு நம்மிடையே வாசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசம் பண்ணினார் என்று சொல்லி போடப்படுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிரேக்க மொழிபெயர்ப்பிலே எஸ்கினோசன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்மோடு கூட கூடாரம் வடித்தார், நம்மோடு கூட கூடாரத்திலே இருந்தார், நம்மோடு கூட இருந்தார் என்பதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆகையினாலே அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாய் இருந்தது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நமது வாழ்வுக்கு ஒளி கொடுக்க வந்தவர். இருண்ட வாழ்வுக்குள் இருப்பவரை ஒளிரச் செய்வதற்காக, ஒளிக்குள் கொண்டு வர செய்வதற்காக கடவுளாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். நமக்குள் அந்த ஒளி, மெய்யான ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு கடமைப்பட்ட மக்களாயிருக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். அந்த ஒளியை தரிசிக்கின்ற நீங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஒளியிலே நடக்கிறான். ஆகையினாலே என்னை பின்பற்றுகின்ற மக்களாகிய நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கின்ற மக்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோவான் நற்செய்தியால் இந்த திருமறை பகுதி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, வார்த்தையானவர் மாம்சமாயி நமக்குள்ளாக வந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளிதான் இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறது. அந்த ஒளிதான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. அந்த ஒளிதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி அது உயிருள்ள ஒளியாய் இருந்தது. நமக்கு உயிர் கொடுக்கிற ஒரு ஒளியாக இருக்கிறது. வாழ்வு இழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. வலுவிழந்த மக்களுக்கு வலு கொடுக்கிறது. பலம் இழந்த மக்களுக்கு பலம் கொடுக்கிறது. அந்த ஒளியை இந்த திருநாளிலே நாம் திருச்சபையாக தரிசிக்க கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அந்த ஒளி நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எப்பொழுதும் நாம் தரிசிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிருகிறது. நம்முடைய வாழ்வை வளமாக்குகிறது. நம்மை ஒளியின் பாதையிலே வழிநடத்தி செல்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே இந்த ஒளியை தரிசிப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ள மக்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மெய்யான ஒளி உங்களுடைய இல்லத்திலே ஒளிர வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலே ஒளிர வேண்டும், உங்களுடைய வாழ்விலே அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளாகிய கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் பிறந்த இந்த திருநாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், இந்த உலகத்திலே நீர் ஒளியாக வந்தீர், வாழ்வாக வந்தீர், உயிராக வந்தீர் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே உம்மை நாங்கள் தரிசிக்கிறோம் சுவாமி. இந்த ஒளியானது எங்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருந்து வாசம் பண்ணி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சார்.
நீர் பிறந்த திருநாளின் தெய்வீக சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நிறைவாய் தங்கி இருக்க நீர் உதவி செய்யும். உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீர் அனுப்பும் சார். உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்யும். உடைய தெய்வீக சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இந்த நாளிலே எங்களின் மேலே நிலைத்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சார். குடும்பத்தினுடைய ஒவ்வொருவரையும், பிள்ளைகளையும், பெரியவர்களையும், வாலிபர்களையும், சிறியவர்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதி. உமக்கு சாட்சி கொடுக்கின்ற மக்களாய், நீர் இந்த உலகத்திலே வந்த ஒளியை நாங்கள் அறிமுகம் செய்கின்ற மக்களாய், அந்த ஒளியை பிறருக்கு காட்டுகின்ற மக்களாய் இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்யும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்யோன்ய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நீங்காதவரும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தொடர்ந்து 9 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Simhasananta
ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய தயாளமுள்ள கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட முது ஜனங்களாகிய நாங்கள் இந்த சமயத்தில் செலுத்தியிருக்கும் இக்காணிக்கையை தயவாய் அங்கீகரித்தலும், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற நம்முடைய வாக்கின்படி நாங்கள் இன்னும் உற்சாகமாய் கொடுப்போம். இதனால் மனிதருக்குள்ளே சமாதானமும் பிரியமும் பெருகும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எங்கும் பிரபல்யமாகும். நீர் இக்காணிக்கையும் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றவர்கள் சற்று நேரம் மௌனமாக கர்த்தருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யவும். முழுமனதோடு உங்கள் பாவங்களுக்காக மன வருத்தப்பட்டு பரிசுத்த ஞானஸ்நானத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கு அளிக்கப்பட்ட கடவுளின் கிருபையை தஞ்சமாக பற்றி கொண்டால் வேத வாக்கியங்களுக்கு செய்ய நான் இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுடைய எல்லா பாவங்களும் கிருபையாய் மன்னிக்கப்பட்டனவென்று அறிவிக்கின்றேன். உங்களின் நற்கிரியை ஆரம்பித்தவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக அதை முடிய நடத்துவராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். பிரியமுள்ள கிறிஸ்துவுக்களான சிநேகிதர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னதாவது, ஜீவ ஆகாரம் நானே, என்னிடம் வருகிறவன் பசியடையவே மாட்டான், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் ஒரு காலும் தாகமடையவே மாட்டான், நீதியின் மேல் பசித்தாகமடையவன் எவனும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜன பானம் பண்ண சிலுவையில் அறையுண்டு உயிர் தெழுந்த இரட்சகர் பரிசுத்த ராபோஜனத்தில் நமக்கு தம்மை அளிக்கிறார். இதை வாங்கி புசியுங்கள், இதில் எல்லாரும் பானம் பண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நம்பி வாருங்கள். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் அவரை நினைவு கூறவும், மேலோகத்தில் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் அவரோடு சேரவும் அவர் இந்த ராபோஜனத்தில் நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறார். இதற்காக முழு மனதோடு அவருடைய பாதம் பணிந்து அவரை வேண்டிக் கொள்வோமாக. உயிரோடு எழுந்த ஆண்டவரும் இரட்சகருமானவரே, உமது அன்பின் சகல ஐஸ்வர்யத்தோடும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே, உம்மை நினைவு கூறவும் பாவ மன்னிப்பை பற்றி விசுவாசத்தில் திடப்படவும் முது சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். பாவத்திலிருந்து எங்களை சுத்திகரித்து விசுவாசத்தினால் நீர் எங்கள் இருதயங்களில் வாசமாயிருந்து உள்ளான மனிதனில் எங்களை பலப்படுத்தும். நித்திய ஜீவனின் நம்பிக்கையில் எங்களை ஸ்திரப்படுத்தும். அன்பில் நாங்கள் வளர்ந்தோங்கி நீர் பிதாவோடு ஒன்றாயிருப்பதை போல உம்மை விசுவாசிக்கிற யாவரோடும் ஒன்றாயிருக்க அருள் புரியும் பிதாவே. ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது போல உங்களை செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் எங்களை சோதனைக்குள் போய் பண்ணாமல் தீமை ராஜ்யமும் வல்லமையும் மையமையும் என்னுடைய சுவாமி.
காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிறது என்னுடைய இரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. முதலாவது பெண்கள் பகுதியிலே வந்து இந்த திருவிருந்து அப்பத்தினை இங்கே இருக்கிற இந்த பேக்கை நீங்கள் எடுத்து சென்று உங்களுடைய இருப்பிடங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற இடத்திலே போய் அதை அருந்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அதிகமாக கூட்டமாக வந்து நெரிசல் இல்லாமல் பொறுமையாக வந்து நீங்கள் அதை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு இடத்திலேயும் அங்கே இந்த நீங்கள் பயன்படுத்தின இந்த கப்பை போடுவதற்கான டஸ்ட்பின் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் போடலாம். ஒருவேளை இதை பிரிக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் அதை சற்று உதவி செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய இருப்பிடத்திற்கு நீங்கள் உடனடியாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பெண்கள் பகுதியில் இருந்து வந்து எடுத்து செல்வார்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று நம்முடைய பாடல் குழுவினர்கள் சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். பாடல் வரிகள் இங்கே ஸ்கிரீனிலே டிஸ்பிளே செய்யப்படும். Parisu
அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாய். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து நின்றார். கல்லின கல்லே தலை கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். கல்லின கல்லே தலை கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். ஆயக்குடிலிலே பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து நின்றார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து நின்றார். சுபாலன் திறந்தாரே, எழிலோடு கண்கள் திறந்தாரே. பணிந்தோம் நள்ளிரவின் குளிரில் மனுதேவன் மண்ணில் மலர்ந்தாரே. எங்கே சுபாலன் திறந்தாரே, எழிலோடு கண்கள் திறந்தாரே. பணிந்தோம் நள்ளிரவின் குளிரில் மனுதேவன் மண்ணில் மலர்ந்தாரே. எங்கே சுபாலன் பிறந்தாரே.
சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் சகல பாவங்களுக்காக ஈடு செலுத்தின தமது பரிசுத்த சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் இப்பொழுது உங்களை திருப்தி செய்திருக்கிறார். அவர் இவற்றினால் உங்களை பலப்படுத்தி நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி மெய் விசுவாசத்திலே உங்களை நிலைநிறுத்தி காப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் எங்களுக்கும் பிதாவாகிய கடவுளே, உம்முடைய குமாரனுடைய திவ்ய வரங்களை எங்களுக்கு கொடுத்து திருப்தி செய்த உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இந்த வரங்களை கொண்டு எங்களை சீர்படுத்தி விசுவாசத்திலே திடப்படுத்தி எங்களுக்குள் ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டு பண்ணி ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு வைக்க செய்து பரிசுத்த நடத்தையில் எங்களை ஓங்கி வளர பண்ணும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடாட்சம் செய்தருளும் பிதாவே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டளையிடு வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே, இந்த காலை ஆராதனையிலே நம்ம தமிழ்நாடு அரசனுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு டிப்யூட்டி ஸ்பீக்கர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள், பிச்சாண்டி ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவரோடு கூட சேர்ந்து திருவண்ணாமலை நகராட்சியினுடைய சேர்மன் அவர்களும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்தை நமக்கு சொல்வார்கள். ஜெபம் செய்வோம்.
மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் தமிழ்நாடு அரசனுடைய உதவி சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்காக, சேர்மனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய மத்தியிலே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்தினை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய அன்பை ஐக்கியத்தை பலப்படுத்தும் சிறுபான்மை மக்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளுக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் வழிநடத்தல் உங்களோடு கூட இருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் வழிநடத்தல் உங்களோடு கூட இருப்பதாக. அன்புக்குரிய விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே சிறுபான்மையினரை பாதுகாக்கின்ற நம்முடைய தமிழக அரசின் பிரதிநிதிகளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிரதிநிதிகளாக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ஐயா அவர்களை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறி அவர்களை அன்போடு நாம் வாழ்த்துகின்றோம். அதே போல நம்முடைய நகரமன்ற முன்னாள் தலைவர் அன்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீதர் ஐயா அவர்களை வாழ்த்துகின்றோம். நேற்றைய தினம் நம்முடைய திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஐயா அவர்கள் நமக்கு வாழ்த்து செய்திகளையும் நமக்கு அனைவருக்கும் கேக்கையும் வழங்கினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கார்மேல் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் பதிவு செய்கிறேன். கீழ்பண்ணாத்தூர் ஆலயம் 7 ஆண்டுகள் கட்டப்படாமல் இருந்த இந்த நிலையிலே நம்முடைய துணை சபாநாயகர் அவர்களுடைய உத்வேகத்தினாலும் அவர்களுடைய உற்சாகமான வார்த்தைகளாலும் நாம் அதை கட்டி திறந்தோம் என்பதையும் இந்த நாளிலே அவருக்கு ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் பேராயர் சார்பிலும் திருச்சபையின் ஒட்டுமொத்த சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நிறைவு ஜெபத்திற்கு பிறகு பாமாலையில் 195ஆம் பக்கத்தில் உள்ள கம்பீரமாகவே சங்கீதம் பாடுங்கள், மாந்தர் எல்லாருமே மகிழ்ந்து போற்றுங்கள் என்ற மங்கள கவியை பாடுவோம். வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருந்து பூலோகத்தில் வந்து மெய்யான மனுஷனாக பிறந்த கடவுளுடைய ஒன்றான குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நாங்கள் உம்முடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவராகும் பொருட்டு தரித்திரரானீர். தயவுள்ள இயேசுவே, பரம ஐஸ்வர்யங்களை எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். பரம சேனைகள் தேவரீர் பிறந்த நாளிலே சந்தோஷப்பட்டது போல் நாங்களும் உமக்குள்ளே கலிகூர்ந்து சந்தோஷப்படவும், மேய்ப்பர் உம்மை ஆசையாய் தேடி மகிமைப்படுத்தினது போல் நாங்களும் உம்மை கருத்தாய் தேடி உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து மகிமைப்படுத்தவும் உம்முடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தருளும் இயேசுவே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் திருநாளினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அந்த